ஃபங்க்ஷன் என்னது? நம்ம எல்லாம் ரிலேட்டிவ்ஸோட பர்த்டே ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன் அதெல்லாம் கிடையாதுப்பா. இது ரிலேஷன் ஆமாவா இல்லையா? Is this a relation R from A to B? Do you all understand that? So ரிலேஷனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. புரியுதா? ரிலேஷனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. Are you all clear? Everybody, I want 100%. சார், ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன். ஓகே, ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன். என்ன ஸ்பெஷாலிட்டி? என்ன ஸ்பெஷாலிட்டினா, இஸ் திஸ் அ ஃபங்க்ஷன்? இது ஃபங்க்ஷனா இல்லையா? ஏல இருக்க ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் தான் இருக்கணும். ஏ மட்டும் தான் பார்க்கணும். ஏன்? ஏன்னா ஃபங்க்ஷன் இஸ் ஃப்ரம் செட் ஏ டு செட் பி. ஃபங்க்ஷன் இஸ் ஃப்ரம் செட் ஏ டு செட் பி. ஸோ ஃபங்க்ஷன் என்னது பசங்களா? ஃபங்க்ஷன் என்னது? நம்ம எல்லாம் ரிலேட்டிவ்ஸோட பர்த்டே ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன் அதெல்லாம் கிடையாதுப்பா. நம்ம பேச போற ஃபங்க்ஷன் மேத்தமேட்டிக்ஸ்ல வர ஃபங்க்ஷன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன். என்னது? ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன். கரெக்டா இல்லையா? எவ்வளோ பேருக்கு இது தெரியும்? ஸோ ஏன் நம்ம ரிலேஷன் படிச்சுட்டு ஃபங்க்ஷன் படிக்கிறோம்னா, ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன். என்ன ஸ்பெஷாலிட்டின்னு நான் இப்போ உங்க எல்லாருக்கும் சொல்ல போறேன். வரீங்களா பார்க்கலாம்? ஸோ ஃபங்க்ஷன் வந்து லெட்ஸ் சே இட் இஸ் ஃப்ரம் செட் ஏ டு செட் பி. ஓகேவா? செட் ஏ டு செட் பி நம்ம ஃபங்க்ஷன் போகுது. இதான் செட் ஏ, இதான் செட் பி. ஓகேவா? செட் ஏல we have let's say A, B, C and set B la we have let's say 1, 2, 3, 4 for example. ஓகேவா? ஸோ இப்போ ரிலேஷன் எப்படி இருக்கலாம்? ரிலேஷன் எப்படி இருக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் A1 அண்ட் B4 அப்புறம் B3. ஸோ இது ஒரு ரிலேஷனா? ஸோ இந்த ரிலேஷன் என்னது? இந்த ரிலேஷன் வந்து சார் A வந்து 1ஓட இருக்கு, B வந்து 3ஓட இருக்கு அண்ட் B வந்து 4ஓட இருக்கு. ஸோ இது ஒரு ரிலேஷனா? எஸ் ஆர் நோ? இது ரிலேஷன் ஆமாவா இல்லையா? Is this a relation R from A to B? Do you all understand that? ஆமாவா இல்லையா பசங்களா? டப்பு 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 டப்புன்னு சொல்லுங்கப்பா. I want you to be quick. Yes, Velavan, very good. Nidhi, very good. Sai, Santosh, it is yes. இது ஒரு ரிலேஷன் தான். கரெக்ட். Yes, it is a relation தான். Answer is yes பசங்களா. Karthikesh, Rupshia, Niveda, super. Deepa Kamakshi, very good. Yashwant, எல்லாருமே ரைட். ஆன்சர் இஸ் எஸ். இது ஒரு ரிலேஷன் தான். ஏன்னா ரிலேஷனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ரிலேஷனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஸோ ஏல ஒரு எலிமெண்ட், பில ஒரு எலிமெண்ட் இருந்தா போதும். அது ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இருந்தா போதும். அது வில் கான்ஸ்டிடியூட் மை ரிலேஷன். அப்படி கனெக்ஷனே இல்லாட்டி நல் செட். நல் செட்டும் ஒரு ரிலேஷன் தான். நல் செட்டும் ஒரு ரிலேஷன் தான். ஸோ ரிலேஷனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. புரியுதா? ரிலேஷனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஆர் யூ ஆல் கிளியர்? எவ்ரிபடி, ஐ வாண்ட் 100% எனர்ஜி இந்த சாட். சாட்ல ஒரு ஃபயரை போடு, ஒரு ஏடி ஸ்கொயர் போடு, அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போகலாம். ஓகேவா? ஆர் யூ ஆல் ஹாப்பி? நான் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், நிறைய உங்களுக்கு பிரஷ் அப் பண்றேன். ஏன்னா நிறைய குட் கொஸ்டின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க சாட்ல. அந்த எல்லா கேள்வியுமே நான் அட்ரஸ் பண்றேன். வரி பண்ணாதீங்க. ஒன்னொன்னா we will try to address it and we will try to learn. Okay? Are you all clear? Very good. Anonymous, Tejeshwar, சூப்பர் ரா. குமார் தங்கவேலு, வேற லெவல். ஸோ இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சார் செட் ஏ, செட் பி. So let's say you have 1, 2, 3, 5 and we have, let's say, we'll have A, B, C, D. So A is related to 1, B is related to 5, B is related to 3, D is related to 2. So what is this relation? This relation is A, 1, B, 3, B, 5 and D, 2. இது valid relation-ஆ? Yes or no? இது valid relation-ஆ? Yes or no? டப்பு 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 டப்புன்னு சொல்லுங்கப்பா. I want you all to be quick.
இது ஒரு வேலிடான ரிலேஷனா இல்லையா? ஆமாவா இல்லையா? வெரி குட் ருப்ஷியா, எஸ். யஷ்வந்த், எஸ் யஷ்வந்த். ஏன்னா இப்பதான் சொன்னேன்ல, ரிலேஷனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாதுப்பா. ரிலேஷனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏலேருந்து என்ன எலிமெண்ட், பிலேருந்து எந்த எலிமெண்ட்க்கு கனெக்ட் ஆயிருக்கு, கனெக்ட் ஆயிருக்கா, அப்போ A,1 அந்த ஆர்டர்ட் பேர் என் ரிலேஷனுக்குள்ள இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரிலேஷன்ஸ் ஃப்ரம் செட் A டு செட் B. ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரிலேஷன் ஃப்ரம் செட் A டு செட் B. புரியுதா? ஸோ செட் ஏலேருந்து செட் பிக்கு போற ரிலேஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு வேலிடான ரிலேஷன். ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் நம்ம ஃப்ளூயண்டா இருக்கணும். ஏன்னா இதான் நம்ம ஏற்கனவே படிச்சது. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. ஓகேவா? ஆர் யூ ஆல் கிளியர் எவ்ரிபடி? வெரி குட், சூப்பர் ராடே, சூப்பர். ஸோ நவ் இப்போ ஃபங்க்ஷன் என்னது சார்? ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன். ஓகே, ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன். என்ன ஸ்பெஷாலிட்டினா செட் ஏல இருக்க எல்லாமே பியோட கனெக்ட் ஆயிருக்கணும். செட் ஏல எதுவுமே விட்டு வைக்க கூடாது. ஓகேவா? அதான் முதல் கண்டிஷன். என்னது? இதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். யூ கேன் ரைட் இட் டவுன். இதை எழுதி வச்சுக்கோங்க. எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் செட் ஏ ஹாஸ் ஒன் அண்ட் ஒன்லி இமேஜ். இதான் ரெண்டாவது கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், எவ்ரி எலிமெண்ட், ஏல ஒரு எலிமெண்ட்டும் கனெக்ஷன் இல்லாம இருக்கக்கூடாது. ஓகேவா? எவ்ரிபடி கூல் வித் தட்? புரியுதாடா? ஆர் யூ கைஸ் ஹாப்பி? ஸோ ஷால் ஐ மூவ் ஃபார்வர்ட்? எஸ். இப்போ நான் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இது ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லுங்க. ஸோ பசங்களா, இது ஒரு ஃபங்க்ஷனா? இஸ் திஸ் அ ஃபங்க்ஷன்? இது ஃபங்க்ஷனா இல்லையா? அனானிமஸ், நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னும் நான் ஃபுல்லா டீடைல்டா சொல்லல. நான் வெறும் பேசிக்ஸ் தான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். சி, ஃபங்க்ஷன்னா ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன். அதுல ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். முதல் கண்டிஷன் என்ன? ஏ இருக்குல்ல, செட் ஏ, முதல் செட்ல எதுவுமே கனெக்ஷன் இல்லாம இருக்கக்கூடாது. புரியுதா? சிம்பிள்ரா, தமிழ்ல தானே சொல்றேன். நம்ம செட் ஏ முதல் செட்ல எந்த எலிமெண்ட்டுமே கனெக்ஷன் இல்லாம இருக்க கூடாது. ஓகேவா? ஆர் யூ ஆல் கிளியர்? சோ அதான் கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபார் ஃபங்க்ஷன். இப்போ இது ஃபங்க்ஷனா இல்லையா? எல்லாரும் என்ன சொல்றீங்க? நோவா? அஜய் சொல்றான் நோ. கார்த்திகேஷ், பூர்ணிமா, நிவேதா, வெரி குட்டா. எவ்ரிபடி சேயிங் நோ. சூப்பர் பசங்களா, நோ தான் கரெக்ட். ஏன் நோ? ஏன்னா சி, செட் ஏல இருக்க ஒரு எலிமெண்ட்டுக்கு கனெக்ஷனே இல்ல. சோ அதான் தப்பு. செட் ஏல இருக்க எலிமெண்ட் எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்கணும். ஓகேவா? சோ இப்போ புரிஞ்சா? அதான் ஸ்பெஷல் கண்டிஷன். பாத்தியா? அதுக்கு தான் ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம்? இட் இஸ் a special relation. Why are functions called as special relations? Because you have two conditions that have to be satisfied. ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷனா இருக்கணும்னா அது ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். முதல் கண்டிஷன் நம்ம பார்த்தாச்சு. இப்ப இதை எப்படி சரி பண்றது? சோ இப்போ இது ஃபங்க்ஷனா? எஸ், இது ஃபங்க்ஷன் தான். இது ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லாத. திஸ் இஸ் a function. ஆன்சர் இஸ் எஸ் பிரேக்ஷா. எஸ் பிரேக்ஷா, நோ கிடையாது. ஏன் எஸ்? ஏன்னா எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஜோடி இருக்கு. செட் ஏ முதல் செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஜோடி இருக்கு, ஒரு கனெக்ஷன் இருக்கு. அவ்வளவுதான். அது எனக்கு இருந்தா போதும். சரியா? ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஒரு கண்டிஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஆர் யூ ஆல் கிளியர்? இப்போ சில பேர் சொல்றாங்க, சார் பில 2 விட்டு போயிருக்கு சார். டேய், பிய பத்தி கவலைப்படாத, நம்ம பார்க்கிறது ஏ தான். ஃபங்க்ஷன் எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அதான் பார்க்கணும். சோ இந்த ஃபங்க்ஷன் ஏ டு பி. சோ ஏ டு பினா அடையார் ஆனந்த பவன் கிடையாது. ஏ டு பினா
செட் ஏல இருந்து செட் பிக்கு. ஸோ எந்த செட்ல ஆரம்பிக்குதோ அந்த செட்ல எதுவுமே ஜோடி இல்லாம இருக்கக்கூடாது. செட் பி பத்தி எனக்கு கவலை இல்லை. செட் பில எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ இல்ல சிலது விட்டு போயிருக்கோ அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. ஸோ இன்னொரு கேள்வி கேட்கட்டா? வரீங்களா பார்க்கலாம். ஸோ பசங்களா இப்ப அடுத்த கேள்வி. ஸோ இது ஃபங்க்ஷனா இல்லையா? ஃபங்க்ஷனா இல்லையா? ஃப்ரம் செட் ஏ டு செட் பி இது ஒரு ஃபங்க்ஷனா இல்லையா? எஸ் ஆர் நோ? கம் ஆன் கைஸ், இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். எஸ், வெரி குட், சூப்பரா. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கடா, இப்போ கெத்து பண்ணிட்டீங்கடா, இப்போ விளங்குதா? எவ்வளவு பேர் கரெக்ட் பாரு. சாட்ல ஒருத்தனும் தெளிவா கரெக்டான பதில் சொல்றான். ரொம்ப சந்தோஷம்டா பசங்களா, ரொம்ப ஹாப்பி, குட் ஜாப். ஸ்ரீராகவ், தேஜேஸ்வர், நிவேதா, குமார், கார்த்திகேஷ், வெரி குட். சாய் பிரசாந்த், மனிஷ், ஆதர்ஷ், அனானிமஸ், ஜெய ஜோதி, சுமிதா, வெரி குட். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் ரூல் புரிஞ்சிச்சு. இப்ப ரெண்டாவது ரூல் வரலாம். சார், ஒருத்தனுக்கும் ஒரு யூனிக் கனெக்ஷன் தான் இருக்கணும். என்னது? ஒருத்தனுக்கும் ஒரு யூனிக் கனெக்ஷன் தான் இருக்கணும். ஓகேவா? ஒருத்தனுக்கு ரெண்டு கனெக்ஷன் இருக்க கூடாது. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் ஏபிள் டு ஃபாலோ. என்ன சார் இதோட அர்த்தம்? இதோட அர்த்தம் என்னன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தரேன். எப்பவுமே அதான் பெஸ்ட், அதான் நல்ல விதம் புரிஞ்சு படிக்கிறதுக்கு. ஸோ இதான் செட் ஏ, இதான் செட் பி. என் ஃபங்க்ஷன் வந்து செட் ஏ டு செட் பி போகுது. இப்போ ஏ வந்து 1ஓட இருக்கு கனெக்ஷன், பி வந்து 3ஓட இருக்கு, பி வந்து 4ஓட இருக்கு, சி வந்து 2ஓட இருக்கு. இது ஃபங்க்ஷனா இல்லையா? இது ஃபங்க்ஷனா இல்லையா? எவ்ரிபடி ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி சாட். டப்புன்னு சொல்லுங்கப்பா. சார், இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது சார். டேய், புரிஞ்சு சொல்றீங்களா? இல்லாட்டி சாட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நோ சொல்லிட்டானுங்க, ஐயோ எல்லாரும் நோ சொல்றாங்க, நம்ம பாட்டுக்கு எஸ் சொன்னா அசிங்கமா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றீங்களா? டேய், புரிஞ்சுதான் சொல்றீங்களா? குட். ஆன்சர் நோ தான். ஏன் ஆன்சர் நோ? ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது சார்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஏல இருக்க எல்லாத்துக்கும் கனெக்ஷன் வேணும் சார். ஏல இருக்க எல்லாத்துக்கும் கனெக்ஷன் வேணும். சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடா? ஆமா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லுது? ஒரு எலிமெண்ட் இன் ஏ, ஏல இருக்க ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் தான் இருக்கணும். ஏல இருக்க ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் தான் இருக்கணும். ஏ மட்டும் தான் பார்க்கணும். ஏன்? ஏன்னா ஃபங்க்ஷன் இஸ் ஃப்ரம் செட் ஏ டு செட் பி. ஃபங்க்ஷன் இஸ் ஃப்ரம் செட் ஏ டு செட் பி. ஸோ அப்ப ஏ டு பினா ஏ தான் செக் பண்ணணும். ஸோ இப்போ ஏ செக் பண்ணலாமா சார்? செட் ஏ இதான் சார், இந்த 3 எலிமெண்ட் செக் பண்ணலாம் சார். ஸோ செட் ஏல முதல் எலிமெண்ட் ஸ்மால் ஏ. ஸ்மால் ஏக்கு ஒரு கனெக்ஷனா சார்? ஒரு கனெக்ஷன் தான் சார். ஸ்மால் ஏ வந்து நல்ல பையன் சார். ஸ்மால் ஏ வந்து ஒரு கனெக்ஷன் தான் இருக்கு, டன். இப்போ ஸ்மால் பி வரலாம். சார், ஸ்மால் பி நம்மள வயலேட் பண்றான் சார், நம்ம கண்டிஷனை வயலேட் பண்றான். ஏன்? ஏன்னா ஸ்மால் பிக்கு 2 கனெக்ஷன் இருக்கு. ஸோ இவன் தான் கல்பிரிட். ஸோ இவனால இது ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். வை? பிகாஸ் ஸ்மால் பி வந்து 2 இமேஜ் வச்சிருக்கான். ஸ்மால் பி வந்து 2 இமேஜ் வச்சிருக்கான். சார், இமேஜ் தானே சார்? இமேஜ்னா செட் ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் யாரோட கனெக்ட் ஆயிருக்காங்களோ அதான் இமேஜ். சோ எப்படி சொல்லணும்னா 1 is the image of A. 1 is the image of A. அப்புறம் C க்கு 2 ல, so 2 is the image of C. புரியுதா? அப்படிதான் சொல்லணும். So 1 is the image of A under this function. C ஓட image is 2. C ஓட image 2 under this function. இத வேற விதமா கூட சொல்லலாம். A is the pre-image of 1.
and C is the pre-image of 2. So இந்த ரெண்டு வார்த்தைகள் புரிஞ்சுச்சா everybody? So ரெண்டு வார்த்தைகள் நான் உங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்திருக்கேன். இமேஜ்னா என்ன, ப்ரீ இமேஜ்னா என்ன? இமேஜ்னா என்ன, ப்ரீ இமேஜ்னா என்ன? கிளியரா? So 1 ஓட ப்ரீ இமேஜ் A, 2 ஓட ப்ரீ இமேஜ் C. A ஓட இமேஜ் 1, C ஓட இமேஜ் 2. சூப்பரா? ரொம்ப சிம்பிள். எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்தா ரொம்ப அசால்ட்டா நீங்கலாம் கத்துப்பீங்க. So இப்போ நம்ம முன்னாடி போலாமா? Are you all clear with this? Shall I proceed forward? Everybody, please let me know, my dear boys and girls. I want you all to be quick. Very good. Superb.